ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுன்னு சொல்லுவாங்க. அப்படி நகைச்சுவான சம்பவங்கள் நம்மளை சுற்றி எப்பவும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அதுவும் வேலை பார்க்குற இடத்துல நடக்கிற காமெடி இருக்கே, இந்த மாதிரி நகைச்சுவான சம்பவங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கான இந்த வர டாஸ்க், இந்த ரன்னிங் ரேஸ்ல இந்த 3 பேர்ல யார் வின்னர்? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஆபீஸ்லலாம் பாஸ் முன்னாடி வேலை இப்படி தான் நடக்கும். ஆனா உண்மை இதான், கஷ்டப்பட்டு வேலை செய்யற மாதிரி சீன் தான் போடுவோம். வீட்டெல்லாம் நல்லா பார்த்து பார்த்து தான் கட்டியிருக்காரு. ஆனா இதைய இங்க வச்சாங்கன்னு தான் தெரியல. இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து யூஸ் பண்ண போர்வைய தூசி தட்டியிருக்காங்க. அடே, என்னடா இது புகை வண்டி மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அட தம்பி பயங்கரமா வேலை பார்க்கறாருல. ஆனா எப்படி அதுல இருந்து வெளியே வருவாரு? ஆர்வ கோளாறுல வேலை பார்த்தா இப்படித்தான். சைட்ல வயிறு முட்டை சாப்பிட்டு சும்மா இருக்கும்போது இப்பெல்லாம் பண்ண தோணும். நீங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க. வேலைக்கு நடுவில் இந்த லேடி ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண நினைக்கும் போது அது ஸ்லிப் ஆகி ஃப்ளையருக்குள்ள விழுந்துடுச்சு. ஃபோன் புசுங்கிடுச்சு. சைட்ல எடுபடி வேலைக்கெல்லாம் எத்து போனவங்களை வச்சிருப்பாங்க. அப்படி இவர்கிட்ட ஒரு பக்கெட்டை தூக்கி தர சொல்லும் போது அதை தூக்க கூட முடியல. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? இவர் ரொம்ப நேரமா அந்த செயின்சாவை ஆன் பண்ண போராடி ஒரு கட்டத்துல தண்ணியை வச்சு தரையை கிளீன் பண்ணி பார்த்துருப்போம். ஆனா பெட்ரோல் பங்க்ல தலைவன் என்ன பண்றாருன்னு பாருங்க. தண்ணி இல்லைன்னு பெட்ரோல் அடிச்சு தரையை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஆபத்தான இடமா இருக்கே. மனுஷன் என்ன பண்றாருன்னு பார்த்தா அங்க தம்மா தூண்டி இடம் பெயிண்ட் அடிக்காம இருக்குல்ல, அதை அடிக்க ஏறி இருக்காரு. ஆனா ஏனி இப்படி போட்டு ஏறுறது தப்பாச்சே. நல்லா வசமா வாங்கி கட்டிக்கிட்டாரு. சிமெண்ட் பேக்கை மேலே கொண்டு போக இவர் ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சே. கேட்டுக்கு கொண்டு வைக்க சொன்னா வச்சிருந்தா ஒரு டிசைன்ல. இதை நம்பி பூட்டிட்டு வெளியூர் போக நினைச்சாரு மனுஷன். ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல மட்டம் மட்டும் சரியா வைக்கலனா பில்டிங் இப்படி தான் கோணலா போயிடும்.
அப்படி இந்த மேஸ்திரி செங்கல் கிட்ட மட்டம் பார்த்து சரி பண்ண நினைச்சாரு. ஆனா அது லெவல் ஆகல. ஒரு கட்டத்துல என்ன லாரி ஆள் இல்லாம தன்னால வருதுன்னு பார்த்தா இந்த பின்னாடியே ஓடி வர்றாருல, நிறுத்தும் போது ஹேண்ட் பிரேக் போட மறந்துட்டாரு மனுஷன். அப்படி இங்கே ஒரு டிரைவர் ஹேண்ட் பிரேக் போட மறந்துட்டாரு. விளைவு ரண கொடூரமாயிடுச்சு. அந்த ட்ரக் வந்த வேகத்துல ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்துடுச்சு. ஒரு சின்ன தப்பு தான், ஆனா எவ்வளவு பெரிய விளைவு பாருங்க. இந்த ஒர்க்கர்ஸ் அங்க வேலை எவ்வளவு ஸ்டைலா பண்றாங்கன்னு பாருங்களேன். பிடிச்ச மீனெல்லாம் அதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தும் போது அந்த கன்வேயர் லைட்டா நகர்ந்துடுச்சு. ஒரு செகண்ட்ல மொத்தமும் போச்சு. எவன்டா அந்த இன்ஜினியரு? என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இவர் பைக்கை பாருங்களேன், ஹேண்ட்பர் மட்டும் எம்புட்டு நீளமா இருக்கு. இப்படியே பிடிச்சி எம்புட்டு தூரம் ஓட்ட முடியும்? அந்த ஹைட்டுக்கு ஏற ஏன் இல்லைனாலும் மனுஷன் யோசிச்ச ஐடியாவை பார்த்தீங்களா? கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு, கதம் கதம் தான். இது என்னன்னு வாசிங்களேன். ஸ்டாப்ப தான் தலைவர் இப்படி எழுதி வச்சிருக்காரு. அதுவும் பக்கத்திலே போர்டு வேற இருக்கு. முதல்ல பார்க்கும்போது ஏதோ அவசரமா வேலை தான் பாக்குறாருன்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது விளையாண்டுட்டு இருக்காரு. ட்ரக் டிரைவர் கீழே இறங்கி வந்து லோடு ஏற்றும் போது அப்பதான் தெரிஞ்சது ஹேண்ட் பிரேக் போடலன்னு. நல்ல வேலை எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம தப்பிச்சிட்டாரு. நல்லா புசு புசுன்னு இருக்கேன்னு குதிச்சு விளையாண்டுருக்காரு. ஆனா அடுத்த செகண்ட் பக்கத்துல வேலை பார்த்தவர்கிட்ட டூல் பாக்ஸ் கேட்டது குத்தமா? ட்ரக்கை ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு அங்க இருந்த பாட்டில் எல்லாம் தள்ளி விட்டுட்டாரு. காத்துல தூக்கிக்கிட்ட ரூஃபை இவர் ஒருத்தரால சரி பண்ண முடியல. அப்போ இன்னொருத்தர் உதவிக்கு கூப்பிட்டு அதை சரி பண்ணும்போது நோ நோ நோ, சோலி முடிஞ்சுது. யாரும் சைட்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா? நல்ல ஐடியாவா இருக்குல்ல? இதுவரை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். இங்க நடக்கிற கூத்த பாருங்க. இந்த மூட்டையை தூக்கி வைக்க 5 பேர் வேலை பார்க்குறாங்க. என்னவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? சும்மா அன்னைக்கு தலையில தூக்கி வச்சு கீழே வைக்கிறீங்களாடா? கரணம் தப்பினால் மரணங்கிற மாதிரி சின்ன தப்பு தான். சோலி முடிஞ்சது. இந்த லாரியில உள்ள நீளமான கட்டைங்களை அன்லோட் பண்ணிருக்காங்க. எப்படின்னா டிராக்டரையும் ஒரு டயரையும் வச்சு. உங்களை நம்பி இந்த வேலையை கொடுத்தான் பாத்தீங்களா, அவனை உதைக்கணும். இந்த டயரை பார்த்த அப்புறமா அவனை அன்லோட் பண்ண விட்ட. வாஷ் பேஷனை சின்னதா வச்சு பைப்பை நீளமா விட்டுருக்கான் பிளம்பர். கை கழுவலான்னு திறந்தா பெயிண்ட் லோடு ஏத்திட்டு வந்த டிரைவர் லாரியை குடோன்ல நிறுத்தும் போது செங்கல்ல ரவுண்டா ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. அதை உருட்டி கொண்டு வரும்போது
Trời ơi bão táp. அதில் இடிக்குன்னு கார் ஓனரும் யோசிக்கல, ஃபோர்க் லிஃப்ட் டிரைவரும் யோசிக்கல. அதிக வெயிட் உள்ள லோட ஒரு சின்ன வண்டியில் வச்சு ஏற்றிட்டு வந்தா விளைவு இப்படித்தான் இருக்கும். வெளிநாட்டில் பனி படிஞ்ச இடத்த ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க நேரம் đi cắt cổ người ta. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னது அது? அடேங்கப்பா, நல்ல தரமான சம்பவம் தான் பண்ணியிருக்கீங்க. அதை கையிலே தூக்கிட்டு போகலாம். ஃபோர்க் லிஃப்ட்டை வச்சு தான் தூக்குவேன்னு அடம் பிடிச்சி தூக்கும்போது என்ன அவசரமோ தெரியல, பெட்ரோல் போட்டுட்டு பம்ப் எடுக்க மறந்துட்டாரு. வேலை பார்க்கும்போது எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இவர் டிராயிங்ல இருக்கிற மாதிரியே வீட்டை கட்ட சொல்லியிருக்காரு. அவரும் கட்டிட்டாரு படத்துல இருக்கிற மாதிரியே. அந்த படியில எப்படா ஏறி போக முடியும்? கொஞ்சம் கூட யோசிக்கல. இது மட்டுமா, இதே மாதிரி நிறையவே நடந்திருக்கு. இதான் அல்டிமேட்டு. வெளியே யாருக்கிட்ட அந்த படிக்கட்ட வச்சிருக்கீங்க? வீட்டுக்கு வந்த கெஸ்ட் யாரும் படி நினைச்சு இறங்கிட்டா என்னடா பண்றது? ஒரு வேலையை சரியா முடிக்கலனா மொத்தமும் சொதப்பிடும். இப்படி என்னடா காத்துல பில்டிங்ல இருந்து ஏதோ பிஞ்சு வருது? என்ன அட்டையவா ஒட்டி வச்சிருக்கீங்க? இந்த இடத்த தோண்டத்துக்காக கொண்டு வந்து ஜேசிபி அதுக்கு முன்னாடியே தலைவன் வேற ரகம். இந்த மாதிரி ஒர்க்கர்ஸும் இருக்கத்தான் செய்றாங்க. எவன் இந்த ஜன்னலை டிசைன் பண்ணானோ தெரியல, தொட்டதும் விழுந்துடுச்சு. நல்ல வேலை அவர் கொஞ்சம் தள்ளி நின்னாரு, இல்லைன்னா அவ்வளவுதான். டேய், எப்படா வண்டி ஓட்டுறீங்க இப்படி? ரேக்ல தண்ணி பாட்டில் எடுக்கும்போது அதை கரெக்டா பிடிச்சதும் நமக்கு எதுவும் பவர் இருக்குமோன்னு செக் பண்ணி பார்க்கறாப்புல. சர்வீஸ் விட்ட காருக்குள்ள இருந்து என்ன வந்திருந்ததுன்னு பாருங்க. வேலை பார்க்கும்போது ஃபோன் யூஸ் பண்ணவருக்கு நடந்தது. வேலையில சிலர் சொதப்பினாலும் ஒரு சிலர் ரொம்ப வித்தியாசமா யோசிக்கத்தான் செய்றாங்க. சில நேரங்களில் ஒர்க்கர்ஸுடைய திறமை நம்மளை ஆச்சரியப்படவும் வைக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.